ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம சாரு ஓடி போய் கிணத்துல குதிச்சிட்றாங்க. இதை பார்த்த மகாலிங்கம் எல்லாரும் அதிர்ச்சியாகி அங்கே கொஞ்சம் ஒரு பசங்க குதிச்சு ஒரு வழியாக சாருவை வெளியில் எடுத்து தண்ணியெல்லாம் அவங்க நிறைய குடிச்சிருந்ததால் ஒரு வழியாக தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துடுறாங்க. ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாங்க. என்ன சாருமா, அம்மா அப்பாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு நீ உயிரோட இல்லைன்னா நாங்கள் உயிரோட இருப்போம்னு நீ நினைச்சிட்டியா? என்னம்மா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்பா, இதுக்கப்புறமா நான் உயிரோட இருந்தா இல்லைன்னா என்னப்பா, அந்த சீனு என்னை ஏமாத்திட்டாப்பா, என்னை ஏமாத்திட்டு அந்த மாயாவை கல்யாணம் பண்ண சீனு இனி எனக்கு வேணாம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கக்கூடாதுப்பா, நல்லா இருக்கவே கூடாது. இங்க பாருங்க, நான் சாகக்கூடாதுன்னு விதி இருந்திருக்கு, அதான் சாக போயும் இப்போ நான் உயிரிட வந்திருக்கேன். இதுக்கப்புறமா நான் வாழணும்னு அந்த கடவுளை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருப்பா. அதனால என் கண்ணு முன்னாடி அந்த மாயா சீனோ ரெண்டு பேரும் நல்லாவே இருக்கக்கூடாதுப்பா, அவங்க வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருமா சாரு, அதுலமா அப்புறமா பாத்துக்கலாம், நீ வாமா, அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க சாருவை அவங்க வீட்டுல கொண்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. ஏண்டி என் பிள்ளைய பாத்துக்கோ, அந்த ரகுராம் குடும்பத்தை போய் நாலு கிழிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊர் மக்களோட சேர்ந்து மகாலிங்கம் ரகுராம் வீட்டு முன்னாடி ரகுராம் வெளியே வாயா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரகுராம் வந்ததும் என்னையா பெரிய மனுஷ மாதிரி உள்ள பதுங்கிட்டு இருக்கியாச்சு, இப்படி சொந்த பொண்ணுன்னு தத்து எடுத்து வச்சவ உன் மானத்தையே வாங்கிட்டு போயிட்டா, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவளை விட்டுட்டு இருக்கிய, நீ எல்லாம் மனுஷனா? உன்னை எவ்வளவு பெரிய மனுஷனன்னு நம்பி என் பொண்ணை இந்த வீட்டுக்கு வாக்குப்பட வச்சேன். கடைசியில குடும்பமா சேர்ந்து எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களா அப்படின்னு மகாலிங்க செம டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, மாயா பண்ண தப்புக்கும் ரகுராமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் இங்கே கத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் உடனே மகாலிங்கம் பேசாதீங்க, வயசில் பெரியவங்கன்னு பார்க்குறேன், இல்லைனா என் வாயில் கெட்ட வார்த்தைகள் வந்துடும். ஐயோ, உங்கள் வீட்டு பையனும் உன் பொண்ணு மாயாவும் ஏமாத்திட்டு போனதால என் சாரு உயிரியை விட பார்த்துட்டாயா, என் பொண்ணு கிணத்துல குதிச்சுட்டா அப்படின்னதும் பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி வராங்க. ஐயோ அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? ஆனா நல்ல வேலை பார்வதி, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாருவை காப்பாத்திட்டாங்க. என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்காயா, நீ எல்லாம் மனுஷனா? ஆமா, பெரிய மனுஷனு எப்படி ஆயிட்டு ஊருக்குள்ள இனி நடமாட போற? அவ தங்கச்சி என்னன்னா ஓடுகாரி ஓடிட்டு அவ அப்பனை கொண்டு போட்டா, இப்போ இவ என் பொண்ணு கொல்ல பார்த்துட்டாலே. இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த மாயா சீனு அவங்க ரெண்டு பேரும் என் கண்ணிலேயே படக்கூடா. என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண அந்த சீனுவும் என் குடும்ப மானத்தை வாங்கின அந்த மாயாவும் என் கண்ணில் பட்டாங்க, வெட்டி பொலி போட்டுருவேன், சொல்லி வச்சுக்கோ. இந்த ஒரு பக்கமே அவங்க வரக்கூடா, யாரையும் சும்மா விட போறதில்ல அப்படின்னு மகாலிங்கம் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ ரமணி பாட்டி பேசலான்னு எடுக்கும்போது, அம்மா இனி நாம பேசுற நிலைமையில இல்லம்மா, அவங்க என்ன சொன்னாலும் நாம கேட்டுதான் ஆகணும், அமைதியா இருங்க அப்படின்னதும் ரமணி பாட்டியும் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பத்மா, போதுமா நீ பாத்தீங்களா, என் அண்ணன் தலை குனிச்சிட்டு இருக்காரு, ஊரே இப்படி காரி துப்பிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அண்ணி. நான் மாயா மேல கூட தப்பா சொல்ல மாட்டேன், இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் நீங்க ஒருத்தி மட்டும்தான். மாயாவே தானா வீட்டை விட்டு போனா, அப்ப கூட உங்களுக்காகத்தான் அண்ணன் மாயாவை கூட்டிட்டு வந்தாரு, கடைசியில சொந்த பிள்ளையாவே தத்தெடுத்துட்டாரு. இப்ப போதுமா, எல்லாமே போச்சு, இந்த வீட்டுக்கு இருந்த கௌரவமானோ எல்லாமே போச்சு, இன்னும் யார் உயிர் போக போகுதோ தெரியா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத விட நானே செத்தரலாம் அப்படின்னுட்டு பத்மா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி சமாதானப்படுத்துறாங்க. ஸோ ஊரி காரி துப்பிட்டு இருக்காங்க. சே, என்ன குடும்பமே ஆயுது, இப்போதான் ஒருத்தி ஓடி போனா, இப்போ அவளோட புள்ளைய அரவணைச்சிங்க, அவளும் ஓடி போயிட்டா, என்ன பொண்ணு இது? என்னையா நீங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துட்டீங்க, ஆனா இப்படி ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு ஊரே ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீனுவோட ஜீப் வருது. மாயாவும் சீனுவும் கல்யாண கோலத்துல இறங்குறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. உடனே ரகுராம் உச்சக்கட்ட கொலவரியில் இருக்காங்க. நேராக போய் சீனுவா அடின்னு அடிக்கிறாங்க. பெரியப்பா அடிக்காதீங்க பெரியப்பா அப்படின்னு மாயா தடுத்து நிறுத்தினது. ஏய், பேசாத பொம்பளைன்னு பார்க்குறேன், இல்லைனா அதே அடி உனக்கு விழுந்திருக்கும் அப்படின்னதும் மாயா செம அதிர்ச்சி ஆறாங்க. மாமா நிறுத்துங்க மாமா, போனா போகுதுன்னு அடிக்கட்டும்னு விட்டா என்ன மாமா ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க? டே சீனு, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியா அப்படின்னு பத்மா சத்தம் போட்டுறாங்க. ஆமா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஆமா, இப்போ என்னாச்சுன்னு ஊரே
கூடி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இங்க பாருங்க, நாங்க கல்யாண கோலத்துல வந்திருக்கோம்னா கல்யாணம் பண்ணிட்டோன்னு அர்த்தமா? இங்க பாருங்க மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நாங்க கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொன்னதும் உடனே ரகுராம் மாயாவோட கழுத்தை பாக்குறாங்க. பார்த்தா தாலியை காணும். இதை பார்த்து எல்லாரும் குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. சீனு, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறதா தானிடா சிவா வந்து சொன்னா. அது மட்டும் இல்லாம நீ லெட்டர் கூட எழுதி வச்சுட்டு போயிருக்கியா? ஆமா, சித்தப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சீனு சொல்றாங்க. மாயாவை மிரட்டினது எல்லாம் பாத்தீங்களா சித்தி, எல்லாத்துக்கும் காரணம் சீனு மாமா தான். மாயா விலகித்தான் போனா. இந்த குடும்ப கௌரவம் என் அப்பா முக்கியம்னு தான் இருந்தா அப்ப கூட. அப்போ உயிர் பையன் காட்டி மிரட்டினது இந்த மாயா தான் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம மாயா வந்து, இங்க பாருங்க பெரியப்பா, உங்க குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு ஒன்றும் மோசமானவ கிடையாது. நான் சீனுவை வந்து கல்யாணம் பண்றதா இருந்தா அன்னைக்கே கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பனா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நீங்களும் நம்பிட்டீங்களா அப்படின்னதும் உடனே ரகுராம் தூக்கி எறிச்ச டைரி எடுத்துட்டு வந்து, அப்பனா நீ சீனுவை காதலிச்சது பொய் என்ன சொல்ல வாரியா அப்படின்னு காமிக்கிறாங்க. பெரியப்பா, நான் காதலிச்சது உண்மை. ஒரு பையனை காதலிச்சது உங்களுக்கு தெரியும். அதே பையனை தான் நான் இந்த குடும்பத்துக்காக தூக்கி எறிஞ்சேன். அது வேற யாரும் இல்ல, சீனு மட்டும்தான். நான் மறைச்ச உண்மைனா அது சீனுவோட விஷயம் மட்டும்தான். தெரிஞ்சா உங்க உயிருக்கு ஆபத்தாயிடும் தான் நான் மூடி மறைச்சிட்டு. பெரியப்பா, நான் நினைச்சிருந்தா இந்த வீட்டிலேயே வாழணும்னு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா நான் பண்ணலையே பெரியப்பா. எனக்கு நீங்க முக்கியம், இந்த குடும்பம் முக்கியம். இப்ப கூட நான் கல்யாணம் பண்ணாம வந்ததுக்கு காரணம் நீங்க தான் பெரியப்பா, உங்க அன்பு மட்டும்தான் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. என்னடி ஏதோ ஒரு காரணத்தால கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கே அப்படின்னு நம்ம மகாலிங்கம் வந்து கண்ணப்பின்னான்னு திட்டுறாங்க. இங்க பாருங்க, அதான் மாயா பேசிட்டு இருக்கால, வாய மூடி அமைதியா இருங்க அப்படின்னதும் உடனே மகாலிங்கம் அமைதியாயிடுறாங்க. சீனு, என்ன நடந்த சொல்லு அப்படின்னு கேட்டதும் நம்ம மாயா வந்து இருக்கும்போது தாலி கட்டு எடுக்கிறாங்க. சீனு அப்பன்னு பார்த்து கண்டிப்பா மாயா ஏதும் வேலை பண்ணிருப்பாங்க, பாய்சன் சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ மயங்கி விழுந்ததும் சீனு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இதனால மாயாவும் வந்து நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் பாய்சன் சாப்பிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இது கேட்டு ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன மன்னிச்சிரு மாயா, அப்போ கூட நீ எனக்காகத்தான் உன் உயிரையே கொடுக்க போயிருக்கல. பாத்தியா பத்மா, வாய்க்கு வந்தபடிலாம் பேசினியே பாத்தியா? என் மாயா எப்படிப்பட்ட பொண்ணு, இதுக்கப்புறம் நீ அவளை அசிங்கப்படுத்த போறியா சொல்லு அப்படின்னதும் பத்மா ஒரு பக்கம் அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. சரி, நடந்து போச்சு. அதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணல. சீனு, ஒடுங்க மரியாதையா என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும் அப்படின்னது போதும், நிறுத்து. நம்ம கண்ணால கண்ட மாதிரி அந்த பசங்களை போட்டு எப்படிலாம் அசிங்கமா திட்டணும். சரி விடு. சீனு தான் சின்ன பையன், மாயா மயக்கிட்டு போன அது இதுன்னு அவ்வளவு பேசுனீங்க. இப்ப எப்படி எந்த முகத்தை வச்சுக்கொண்டு சீனிவை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண சொல்றீங்க? இங்க பாருங்க, இப்ப சொல்ற எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி எனக்காகவும் என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் எப்ப மாயா தன்னோட உயிரையே தியாகம் பண்ண போனாலோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் நடந்தா அது நம்ம மாயாவுக்கு சீனுக்கும் தான் நடக்கும். என் கையாலே தாலி எடுத்து நான் கொடுப்பேன் அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரு சம அதிர்ச்சி ஆகுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.